ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங்கே வந்து உழவர் சந்தை போயிட்டு வந்துட்டோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எல்லாம் தனித்தனியாக பிரித்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சோலார் பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்திருந்தாங்க. அதை போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி ஆர்டர் இருந்தது, அதை பண்ண வந்துட்டேன் நான். இன்றைக்கி வந்து எனக்கு 1 kg ப்ரௌனி ஆர்டர். அதுக்கப்புறம் 50 கிராம்ஸில் வந்து ஒரு 5 பீசஸ் கேட்டிருந்தாங்க. அதை தனியாக அலுமினியம் ஃபாயிலில் போட்டு நான் வந்து வேக வச்சிட்டேன். இன்றைக்கி இப்போ மத்தியானம் நான் ப்ரௌனி பண்ணாதான் வந்து ஆறி போய் அதுக்கப்புறம் நான் பேக் பண்ணி கொரியர் போட முடியும் நைட்டு. இந்த ப்ரௌனிஸ் வந்து கோயம்புத்தூருக்கு தான் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அனுப்ப போகிறேன். இந்த 50 கிராம்ஸ் போட்ட ப்ரௌனி வந்து எங்கள் வீட்டுக்கு எதிரிலே ஒரு டெய்லர் ஷாப் இருக்குது, அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் இப்படி தனியாக பேக் பண்ணி அப்படியே ஃபாயில் ரேப் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணுறதுனால ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அவனில் வச்சோன்னா வந்து எல்லாம் ஈக்குவலாக பேக் ஆகிடும். இப்போ அந்த ப்ரௌனி ஸ்லாப்ஸ் வச்சு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அது கூடயே வந்து இந்த குட்டி குட்டி ப்ரௌனிஸும் வச்சு பேக் பண்ணி எடுத்துருவேன். இப்போ எல்லாம் பேக் ஆகிடுச்சு. இப்போ சூடு ஆடுறதுக்காக எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து கொரியர் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ப்ரௌனி. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து நான் லஞ்சே சாப்பிட்டேன். ஏன்னா ஒரு 11 o'clock வந்து நான் ப்ரௌனி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 3:34 ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து லஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தோம். பூசணிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல். அப்புறம் மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை வாங்கிட்டு வந்தனால கீரை பொரியல் பண்ணி இன்றைக்கி லஞ்சை முடித்தாச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் பண்ண வேலை இருந்தது, அதையும் இப்போது சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கீழே வந்து இந்த பில்லர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக நான் வந்திருந்தேன். இது வந்து 3 kV போட்டிருக்கோம். அவங்களே வந்து பார்த்து சொல்கிறாங்க நம்மளோட கரண்ட் பில் வந்து எவ்வளோ வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. என் சிஸ்டர் பர்த்டேக்காக சாரீ எடுக்கிறதுக்கு வெளியே போயிருந்தோம். அப்போ வந்து நான் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கினேன். இது வந்து 950 rupees. என்ன மெட்டீரியல்னு தெரியல, பட் ஆனால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இந்த சாரீ வந்து எடுத்தேன். ஒரு பக்கம் வந்து பெரிய பார்டரு, ஒரு பக்கம் வந்து சன்ன பார்டர் போட்டிருக்கு. ப்ளவுஸ் வந்து இதுதான் பிளெயினு. அப்புறம் பல்லுவில் வந்து டாசல்ஸ் வச்சுருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு காட்டன் சுடிதார் மெட்டீரியலும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்கும் போதெல்லாம் வந்து தோணலை. இப்போ வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்பறம் தான் தோணுது, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கலரில் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அது என்னவோ தெரியல, கலரு வந்து வேறு வேறையாக எடுக்கணுன்னு தான் நினைக்கிறது. பட் ஆனால் வந்து கடைக்கு போனால் பிங்க்குன்னா எல்லாமே பிங்க்காக எடுத்துகிட்டு வரேன், ப்ளூனா எல்லாம் ப்ளூவாகவே எடுத்துகிட்டு வரேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. நெக்ஸ்ட் டைம் வந்து காஷியஸாக பார்த்து ஒரே கலர் இல்லாத மாதிரி எடுக்கணும். இதுவும் கிட்டத்தட்ட ப்ளூ ஷேட்லேயே வரனால இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். இதுதான் வந்து துப்பட்டா, நல்லா இருந்தது. இது வந்து 799 அப்படின்னு நினைக்கிறேன். துப்பட்டா வந்து வேறு எதுக்காச்சும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கிராண்டாகவே இருக்குது. கடையில் போய் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, அதனால் எடுக்கலை. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து சண்டே வீட்டில் வந்து கறி விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு நியூலி வெட்ஸ் வராங்க, அதுக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, சிக்கனும் ஃபிஷ்ஷும் மட்டும்தான்.
என்னென்ன ஐட்டம் பண்ணியிருந்தேன்னா வந்து இந்த சிக்கன் பள்ளிப்பாளையம் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கோலா உருண்டை, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இது தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் எக் பாயில் பண்ணி அப்படியே கொஞ்சம் பெப்பர் வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி அதையும் வச்சுருந்தேன். அப்புறம் சிக்கன் சூப் வந்து வந்தவுடனே குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் சேமியா பாயாசம் வந்து வச்சுருந்தேன். பாயாசமெல்லாம் வந்து காலையிலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எக் பாயில் பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக தான் பிரியாணியும் சில்லி சிக்கனும் போட்டேன். ஃப்ரை வந்து கேர்டெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா வந்திருந்தது. எல்லாத்துக்குமே வந்து காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருந்தேன், ஏன்னா அவங்க வந்து நல்லா காரம் சாப்பிடுவாங்கன்ட்டு. இந்த கேப்பில் என் ஹஸ்பண்ட் வந்து போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை வந்து வாஷ் பண்ணி மசால் மட்டும் போட்டு வைக்க சொல்லிட்டேன். சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஒரு 11:30க்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து கெஸ்ட்டு வந்து அவங்க கூட கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம கிச்சனில் இருந்தோன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கொஞ்சமாக சிக்கன் கோலா உருண்டை வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். இதே எண்ணெயிலேயே வந்து சில்லி சிக்கனும் அப்புறம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எண்ணெய் வந்து ரீயூஸ் பண்ண மாட்டேன், அதை எடுத்து நான் வந்து அப்புறம் வேஸ்ட்டாக கீழே தான் போடணும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ சில்லி சிக்கன் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கெஸ்ட்டெல்லாம் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னப்புறம் தான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். இது கடைசியாக கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாலும் வந்து அப்படியே சொதன்னு ஆகிடும். அதனால் கடைசியாக பண்ணிகிட்ருக்கேன் சில்லி சிக்கனும் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும். எத்தனை பேருக்கு வந்து கல்யாணம் ஆனவுடனே விருந்துக்கு போன ஞாபகம் இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. இப்போ நான் சமைக்கும்போது என் கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு போன ஞாபகம் தான் எனக்கு வருது. எல்லார் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ ஏறிட்டேன். அதை குறைக்கவே முடியல. இப்போ இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே விருந்துக்கு போகிற கான்செப்ட்டு. அதுவும் ஒரு ஜாலி தான். கல்யாணம் முடிச்சுட்டு போய் அப்போ தான் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வழக்கமாவாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது தான் வந்து நம்மளுக்கும் அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ எல்லாம் டேபிள் செட் பண்ணி வச்சுட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. அவங்கள வச்சுட்டு வீடியோ எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.